விஜய் காவேரியோட பேர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வெண்ணிலாவை எப்படியாவது பத்திரமா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. விஜய் வெண்ணிலாவை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே அப்பாடா எப்படியாவது வெண்ணிலா வந்துட்டா, வெண்ணிலா உண்மைதான் சொல்ல போறாங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது காவேரி அங்க சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு விஜய் மனசுக்குள்ளேயே காவேரி முகத்துல சந்தோஷமே காணுமே, என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை வெண்ணிலா உண்மை சொல்ல மாட்டேன்னு ஏதாவது சொல்லியிருப்பாளோ? கண்டிப்பா அப்படிலாம் எதுவுமே இருக்காது. வெண்ணிலா நிறைய அடி வாங்கிட்டா, அதனால உண்மைதான் சொல்லுவாங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி பார்க்கலாம் என்னதான் சொல்றான்ட்டு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஜட்ஜு வெண்ணிலாவை கூப்பிடுறாங்க. வெண்ணிலா கூண்டுக்குள்ள போறத பார்த்துட்டு விஜய் இவ வேற உண்மை சொல்லுவாளா இல்ல என்ன பண்ணுவாங்கிறதே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. சார் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார், நான் விஜயை லவ் பண்ணது எல்லாமே உண்மைதான். ஆனா விஜய் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. நான் விஜய் மேல இருக்க கோவத்துல பசுபதியை ஏதாவது பேசணுங்கிறதுக்காக நான் அங்க போயிருந்தேன். நான் பசுபதிய கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது பசுபதி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்னை மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டாங்க சார். இதுதான் சார் உண்மை. வெண்ணிலா சொல்றது எல்லாமே விஜய் கேட்டுட்டு அப்பாடா எப்படியாவது உண்மை சொல்லிட்டாலே, நான் எங்கேயோ சொல்ல மாட்டான்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல. நிவின் பசுபதியும் ராகினியும் கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பசுபதி ராகினியை பார்த்துட்டு, ராகினி நீ எதுக்காகவும் பயப்படாத, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க எல்லாம் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த நம்பிராஜனை நான் தான் மிரட்டி வச்சிருக்கிறேனே, நீ உண்மை சொல்லிட்ட அப்படின்னா உன் குடும்பத்தை எல்லாத்தையும் நான் உயிரோட விட மாட்டேன், எப்படியாவது கொன்றுவேன்னு சொல்லிட்டு, அதனால உண்மை சொல்ல மாட்டாங்க. நீ ஒன்னும் பயப்படாத ராகினி, நான் இருக்கேன். நிவினும் எல்லாருமே கோர்ட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. வெண்ணிலா ஆப்போசிட் சைட்ல பசுபதி நிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, சார் இவன் தான் சார் என்னை மேல இருந்து கீழே தள்ளி விட்டது, நீங்க இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க சார். பசுபதி வெண்ணிலாவை பார்த்துட்டு, ஆமா நீ என்ன ஆதாரம் வச்சிருக்க அதை எடுத்து காமி, ஏன் அந்த விஜய் சைட்ல இருக்கிறவங்க ஏதாவது உன்னை மிரட்டி கூட இந்த மாதிரி பொய் சொல்ல வைக்கலாம்ல. வெண்ணிலா இதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, சார் நான் பொய்யெல்லாம் சொல்லல சார், என்னை கீழே தள்ளி விட்டதே இவன் தான் சார், இவன் தான் சார் தேவையில்லாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் பேச்சே நீங்க நம்பாதீங்க சார். குமரன் நம்பிராஜனை ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ குமரன் இருந்துகிட்டு, சார் சார் ப்ளீஸ் சார், நீங்க எப்படியாவது உண்மை சொல்லிடுங்க சார், நீங்க யாருக்காகவும் பயப்படாதீங்க சார், நாங்க இருக்கோம். நீங்க கோர்ட்ல உண்மை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களையும் வெண்ணிலாவும் நாங்க திண்டுக்கல்லே கூட்டிட்டு போய் பத்திரமா விட்டுருவோம் சார், உங்க குடும்பத்தையும் நாங்க பார்த்துப்போம் சார், ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? தம்பி நான் இருக்கேன் தம்பி, நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. பசுமதி நம்பிராஜனை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. அச்சோ நம்ம இவங்களை கட்டி போட்டு தானே வச்சிருந்தோம், எப்படி இப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது எல்லாருமே இந்த விஜய்க்காக தான் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க போல. பண்ணட்டும் எப்படியும் நம்பிராஜன் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி வச்சிருக்கோமே, அப்புறம் எப்படி உண்மை சொல்வாரு அப்படின்ற மாதிரி கூலா நின்றுட்டு இருக்காங்க. ஜட்ஜு நம்பிராஜனை கூப்பிடும் போது நம்பிராஜன் அந்த கூண்டுக்குள்ள போயிட்டு, சார் நான் உண்மை எல்லாமே சொல்றேன் சார், என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த வெண்ணிலாவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டதே அந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்லும் போது பசுபதி பயங்கர அதிர்ச்சி. ராகினி இதை கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே அப்பா வேற இவங்க உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி சொன்னாரு, ஆனா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரே, போச்சு இப்ப நம்ம அப்பா தான் மாட்ட போறாரு. பசுபதி நம்பிராஜனை பார்த்துட்டு, ஆமா நீங்க ஏதாவது ஆதாரம் காமிங்க பார்க்கலாம், நீங்க எல்லாரும் அந்த விஜய் கூட சேர்ந்து பொய் பேசுறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நம்பிராஜன் குமரனை பார்த்துட்டு, தம்பி அந்த போனை கொஞ்சம் எடுத்துட்டு வா, இவருக்கு எல்லாம் போட்டு காமிச்சா மட்டும்தான் எல்லா உண்மையும் தெரியும் போல, இல்லைன்னா இப்படிதான் எல்லாத்துக்கிட்டையும் பொய் சொல்லிட்டு இருப்பாரு. குமரன் அந்த போனை எடுத்துட்டு போய் நம்பிராஜன்ட்ட கொடுக்குறாங்க. நம்பிராஜன் எல்லாத்தையும் போட்டு காமிக்கும் போது பசுபதி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. போச்சு நம்ம இன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஜட்ஜு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோர்ட் விஜய ரிலீஸ் பண்ணுது, பசுபதிய உடனடியா அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. விஜய் வெண்ணிலாவை பார்த்துட்டு, வெண்ணிலா ரொம்பவே தேங்க்ஸ் வெண்ணிலா, என் லைஃப்ல இந்த ஹெல்ப் நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெண்ணிலா விஜயை பார்த்துட்டு, விஜய் நான் இந்த ஒரு ஹெல்ப் கூட உங்களுக்கு பண்ணலன்னா நான் ஒரு பொண்ணே கிடையாது, நீங்க எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என் வாழ்க்கையில ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன்னு இப்போதான் விஜய் நான் அதை ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் காவேரியை பார்த்துட்டு, காவேரி மனசே சரியில்லையே, எனக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி கோட்டும் சொல்லியும் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, சரி நம்ம அவகிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. விஜய் காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி நான் ரிலீஸ் ஆயிட்டேன், ஆனா உனக்கு சந்தோஷமே இல்லையே, எதனால
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே எல்லாம் என்னாலதான், காவேரி ஒரேடியா உன்னை விட்டு போக போறா, அதனால ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. நம்பிராஜன் வந்து விஜய் கிட்ட போயிட்டு, தம்பி நான் இப்பதான் எல்லா தப்பும் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. விஜய் இருந்துகிட்டு, நீங்க எனக்காக ஹெல்ப் பண்ணது ரொம்பவே தேங்க்ஸ்ங்க தம்பி, வெண்ணிலாவுக்கும் கியூர் ஆயிடுச்சு, அதனால நாங்க 2 பேருமே எங்க ஊருக்கே போலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் இருந்துகிட்டு, இப்பதான் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்கீங்க, நீங்க இங்கேயே இருந்தீங்க அப்படின்னா திருப்பியும் பசுபதி ஏதாவது பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. வெண்ணிலா இருந்துகிட்டு, மாமா நீங்க வேணா திண்டுக்கல் போங்க, என்னாலலாம் விஜய் விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்பிராஜன் இருந்துகிட்டு, ஏமா வெண்ணிலா இன்னமா நீ இந்த தப்ப புரிஞ்சுக்கிட்டு நீ ஊருக்கே வரமாட்டேங்கிற. அந்த டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம சொன்ன மாதிரியே வெண்ணிலா வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு, ஏ காவேரி நீ எங்க போற, எதுக்காக நீ தனியா போற, இரு நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்து விஜய பார்த்துட்டு, விஜய் காவேரி இதுக்கு மேல உன் கூட சேர்ந்து வாழ மாட்டா, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட காவேரி வந்து சத்தியம் பண்ணி வாங்கிட்டா, அதனாலதான் உன்னை விட்டு விலகி போறா. வெண்ணிலா வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதுனால விஜய் இதை கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாரு வெண்ணிலா, என்னால காவேரி விட்டு வாழவே முடியாது, அது உனக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும், இதுக்கு மேலே நீ இப்படி பிடிவாதம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்பிராஜன் வந்து வெண்ணிலா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து பேசுறாங்க. வெண்ணிலா எப்படியாவது புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே, சரி காவேரியும் வந்து கன்சீவா இருக்கா, விஜய்க்கும் காவேரி தான் பிடிச்சிருக்கு, அதனால நம்ம இங்க இருந்து ஊருக்கே போறதுதான் நம்மளுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வெண்ணிலா போயிட்டு விஜய் கிட்ட, விஜய் நான் எல்லா தப்பும் உணர்ந்துட்டேன் விஜய், நான் காவேரியை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், காவேரி மனசுல நீ தான் இருக்க, அதனால நீ காவேரியோட சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க, விஜய் இப்பவே என் கூட கிளம்பி வா, நானுமே வந்து காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வெண்ணிலாவும் அங்க இருந்து காவேரியை பாக்குறதுக்கு போறாங்க. வெண்ணிலா காவேரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காவேரியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து கன்சீவா இருக்கல்ல, உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணி கொடுத்த எல்லாம் அந்த விஜய் வந்து வெளியில வரணுங்கிறதுக்காக தானே நீ இவ்வளவு முயற்சி பண்ண, இப்பதான் எனக்கே புரியுது. இதை கேட்டதும் சாரதாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. என்ன காவேரி வந்து கன்சீவா இருக்காளா, நம்ம கிட்ட இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை. வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட, காவேரி நான் ஊருக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலேனாவது நீ வந்து உங்க அம்மா கிட்ட பேசி நீ விஜயோடவே சேர்ந்து வாழு காவேரி, அப்பதான் எனக்குமே சந்தோஷம். சாரதா வந்து காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி நீ வந்து கன்சீவா இருக்கியா, ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி இருந்துகிட்டு, அம்மா எல்லா சூழ்நிலை வரும்போது சொல்லலான் இருந்தேன், அம்மா நீங்க எப்ப விஜயை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உண்மை சொன்னா மட்டும்தான் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல, அதனாலதாம்மா நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. சாரதா வந்து மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரியும் வந்து கன்சீவா இருக்கா, இதுக்கு மேல நம்ம விஜயோடவே அனுப்பி வச்சிடலாம், நம்ம எதுவும் பிடிவாதம் பண்ண வேணாம், அவ இஷ்டத்துக்கு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. காவேரி வந்து ஒரு நல்ல முடிவா எடுத்து விஜயோடவே போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.